Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்யந்தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தட்டைப்பயிர் குழம்பு சூடான ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து தொட்டுக்க நீங்கள் சிப்ஸோடு சர்வ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தட்டைப்பயிர் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிர் நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேகாமல் இருந்தால் இன்னும் 2 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு மண் சட்டி வச்சுருக்கேங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து சொரக்காயை இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. சொரக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிங்க. சொரக்காய் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் சொரக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள், காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள், உப்பு போட்டுக்குங்க. சொரக்காய் வந்து நல்லா வதங்கினாதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தட்டைப்பயிர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன லெமன் சைஸு புளி ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இதுலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. அப்போ தான் வந்து சொரக்காய் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்க தேவையில்லைங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்க தேவையில்லை. சூடான ரைஸ்க்கு இது சர்வ் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த தட்டைப்பயிர் குழம்புக்கு சொரக்காய் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சொரக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதுலேயே வேக வைக்கிறது லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பாக குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூடான சாதத்தோடு நான் சர்வ் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான தட்டைப்பயிர் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது. டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.